நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம், வரல. என்னடா வரலன்னே என் ஒய்ஃப் என்ன பண்ணிச்சு, ஐயா ஒரு போலீஸ்காரரு பையனை வந்து வீட்டில் வந்து ஒரு 10 பேரோட வந்து கூட்டு போய் அடிச்சிருவாங்களோ பண்ணிடுவாங்களோ, ஏதாவது அவமானப்படுத்திடுவாங்க, தெருவில் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா வந்து என் பொண்ணே தான் லவ் பண்ணலன்னு சொல்லிடுச்சு, எதுக்கடா வந்து என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி நான் பையனை அடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இப்போ நைட்டு விடியோட நானும் ஒய்ஃபு பையன் 3 பேர் தூங்கலை. அப்படியே முழிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம். அப்புறம் மறுநாள் காலையில் எப்போவும் நார்மலாக டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு 8 மணி ஆனோடனே பையனுக்கு மறுபடியும் மைண்டு டைவெர்ட் ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடி பாய்சன் வாங்கி வச்சுருந்தோம். கடைசி முடிவு வீட்டில் ஒன்றா உட்காந்து நான், பையன், ஒய்ஃபு 3 பேரும் நவம்பர் 23ஆம் தேதி தான் பாய்சன் சாப்பிட்டோம். நானும் வீட்டில் ஒய்ஃபும் வீட்டிலே சரிஞ்சிட்டோம். பையன் என்ன பண்ணிட்டான், பாய்சன் சாப்பிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து அந்த பொண்ணு வீடு என் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அந்த வீட்டில் போய் ஒன்றால் தான் நாங்கள் வந்து குடும்பத்தோடு சூசைட் அட்டன் பண்ணோன்னு சொல்கிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். போகும்போது என்ன பண்ணிட்டேன், என் ஒய்ஃபோட தம்பி வந்து சென்னையில் இருக்காங்க, நாங்கள் திருச்சியில் இருக்கோம். ஆல் ஃபேமிலி சூசைட் அட்டம்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டான். அவன் ஒய்ஃபோட தம்பி என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து ஸ்ரீரங்கத்தில் ஒய்ஃபோட தங்கச்சி இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மாமா அக்காவும் வந்து பாய்சன் சாப்பிட்டாங்களாம், போய் என்ன பாருங்கன்னா அவள் ஸ்ரீரங்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்தோடனே நானும் ஒய்ஃபும் வீட்டிலே சரிஞ்சிட்டோம். பையன் என்ன பண்ணிட்டான், 2 வீலர் எடுத்துகிட்டு நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், அவனால் முடியல, பாய்சன் சாப்பிட்டது அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே 2 வீலரை போட்டு விழுந்துட்டான். அப்புறம் ஒரு இது நடக்கிறது காலைல 10 மணிக்கு 23ஆம் தேதி காலையில் பாய்சன் சாப்பிட்ட அன்னைக்கு எங்களை வந்து 108க்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு திருச்சியில் எங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க. பையனை வந்து கீழே விழுந்தவன் ரோட்டில் போகிறவங்க வராங்கன்னா ஏதோ குடிச்சிட்டு ஏதோ விழுந்துருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டாங்க. மதியானம் 1 மணி டைம் ஆக பையன் வாயிலேருந்து நுர தள்ளிடுச்சு. அப்புறம் ஒரு போலீஸ்காரரை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு மேஜராக இருக்கும் போலட்டு அவர் வந்து 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி போய் அப்பா சேர்த்துங்கன்ட்டாரு. அப்புறம் எங்களை வந்து காலையிலே கூட்டி போயிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பையனும் வரவங்க தான் சரி ஃபேமிலியோட இது மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய வரும். நான் 3 நாள் கழிச்சு தான் கண்ணே திறக்கிறேன். கண்ணை திறந்து பார்க்குறேன், என் பக்கத்தில் என் தம்பி இருந்தான். என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒய்ஃப் வீட்டில் வந்து என்னை வந்து ஜிஹெச்சில் போட்டாங்க. சரி இப்போ பேரனையும் பையனையும் காப்பாற்றிடலாம் செலவு பண்ணி அப்படின்ட்டு அவங்கள வந்து அட்மிட் பண்ணி 4 நாள் 5 நாள் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஒன்று ப்ரைவேட் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு போய் போனால் மொத்தம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க மாமனார் வீட்டில். ஏன்னா கடைசியாக வந்து டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு காலையில் இறந்துருச்சு. நான் வந்து 23ஆம் தேதி 3 பேர் பாய்சன் சாப்பிட்டு 1ஆம் தேதி அன்னைக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு நவம்பர் 30 அன்னைக்கு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு ஒய்ஃபை பார்க்குறதுக்காக போகிறேன். 1 வாரம் கழிச்சு போய் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன் வாட்ச்மேன்ட்ட, அம்மாவும் பையனும் பாய்சன் சாப்பிட்டாங்களே எங்கன்னு கேட்டேன். இல்லை இது மாதிரி இப்போ தான் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி. நான் எங்கன்னு கேட்டேன், வீட்டுக்கா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கான்னு கேட்டேன். இல்லை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நான் என்னோட டிஸ்சார்ஜ் சம்பரி மூட்டை முடிச்சுட்டு தூக்கிட்டு மறுபடியும் ஒய்ஃபை பார்க்கறதுக்கு போகிறேன்.